ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஜுகோஸ்ட்டில் எப்படி நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸை எப்படி நம்ம அதை சப்மிட் பண்ணி எஸ்பியூவில் சப்மிட் பண்ணி நம்மளோட ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்களாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? அதனால் இதில் எப்படி பண்ணணுன்றதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எஸ்பிஓ லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாகவுட்டில் இருந்துச்சுன்னா அது லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதில் எனக்கு பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்பிஓ மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்துட்டிங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது. சரிங்களா? எஜுகோஸ்ட்டு, அப்புறம் பைமோட்டு, அப்புறம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். சரிங்களா? நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ எஜுகோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் எஜுகோஸ்ட் கிளிக் பண்ணணும். பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் பைமோட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுனாலே இதில் இந்த மெத்தடில் தான் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இந்த மெத்தடில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எஜுகோஸ்ட்டு தான். சரிங்களா? அதனால் எஜுகோஸ்ட் கிளிக் பண்ணணும். இங்கே எஸ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா? எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜுக்கு லோட் ஆகும். சரிங்களா? இதில் 2 பிளான் காட்டுது. சரிங்களா? எலைட் லேர்னர் அப்புறம் மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா எலைட் லேர்னர் இப்போது ஆக்டிவில் இல்லை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதனால் இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பிளானை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டிங் பிளான் சூஸ் பண்ண உடனே இன்னொரு பேஜுக்கு லோட் ஆகி போகும். சரிங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா இது மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த நம்ம என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதை பண்ணால் மட்டும்தான் 60% நமக்கு ஆஃபர் ஆகும். சரிங்களா? இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த கூப்பன் கோடை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே சைடில் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் கூட அது காப்பி ஆகும். சரிங்களா? இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் கூட ஆகும். அப்படி இல்லைனா இதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஹவு டு ரிஜிஸ்டர், அதாவது எஜுகோஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ஹவு டு பர்ச்சேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் கோ டு எஜுகோஸ்ட் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டுக்கு போகும். சரிங்களா? இதை நீங்கள் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் அண்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே அது டேரெக்டாக பார்த்திங்கன்னா எஜுகோஸ்ட்டோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாகவே போயிடும். சரிங்களா? இப்போ இந்த கோர்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எஜுகோஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் இன்னும் எஜுகோஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா என்னோடய வீடியோவில் நான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா
எஜுகோஸ்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா என்னோடய வீடியோ ஐகார்ட்லேயும் சரி, என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பண்ணலைன்னா கண்டிப்பாக அதையுமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வேணும். சரிங்களா? அது இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது வந்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கோர்ஸை தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து வியூ கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ கார்ட்டை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஆடியோ கூப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கூப்பன் வந்து நான் ஷோ பண்ணியிருந்தேன். சரிங்களா? அந்த கூப்பனை தான் இங்கே வந்து இது பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூப்பனை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். இது காப்பி பண்ணதுக்கடுத்து இதை வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைடில் வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்ளைன்றதை கொடுங்க. இப்போ வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? 60% வந்து நமக்கு வந்து இது வந்து 15,000 ரூபா. நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இது, நமக்கு வந்து 9,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா 6,000. சரிங்களா? வந்துடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் டு செக் அவுட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து போகும். சரிங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேம் நான் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பேன். இது வந்து அங்கேயே வந்துருச்சு. சரிங்களா? இங்கே வந்து நம்ம கண்ட்ரி ரீஜன் வந்து இந்தியா ஆல்ரெடி செலக்டடில் இருக்குது. சரிங்களா? அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அட்ரஸ். சரிங்களா? இங்கே அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. சிட்டி வந்து உங்களோட டிஸ்ட்ரிக். சரிங்களா? நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடுன்றது வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றது மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களோட ஏரியா பின்கோடை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? அதேமாதிரி இங்கே வந்து நீங்கள் எஜுகோஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, இந்த இடத்துல அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எஜுகோஸ்ட்டில் வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து அதோட ஒரிஜினல் ப்ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கூப்பனை சப்மிட் பண்ணோடனே எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த டிக் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சரிங்களா? ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அடுத்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிடுச்சா, அவ்வளோதான். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே இதில் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி பண்ணணும். சரிங்களா? நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னைய கேட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, கூகுள் பே இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? இதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூபிஐ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். சரிங்களா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான். சரிங்களா? இப்போ நான் சொன்ன வரைக்குமே உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடு தான். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈஸியாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே புரிஞ்சிருச்சு. சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைனா கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க்குமே இருக்குது. சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நம்ம எப்படி வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 24 அதாவது கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் ஐடி வந்து எதில் வரும்னா உங்களோட மெயிலை வந்து நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஆர்டர் ஐடி வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டான இன்வாய்ஸ் வந்து அதில் தான் ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஓ மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து உங்களோட நேமு அப்புறம் ஸ்டாப் ஏரியா வந்து ஆல்ரெடி இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் எஜுகோஸ்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் சரி, பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. சரிங்களா? அப்புறம் எஜுகோஸ்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போதும் சரி, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த மெயில் ஐடி வந்து இதுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இதில் வந்து பார்ட்னர் சர்வீஸில் வந்து நீங்கள் வந்து எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். பை மோட்டர்னா பை மோட்டர் சூஸ் பண்ணிடுங்க. எஜுகோஸ்ட்னா எஜுகோஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸ்டார் ஹெல்த்னா ஸ்டார் ஹெல்த் வந்து சூஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வந்து எஜுகோஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால் எஜுகோஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களோட என்டர் ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களோட மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் ஆர்டர் ஐடி. சரிங்களா? அந்த ஆர்டர் ஐடியை இங்கே தான் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து உங்களோட பர்ச்சேஸ் டேட்டு, நீங்கள் என்ன டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கனாலே அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஈஸியாக மெத்தடில் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? என்னென்ன பார்த்தோன்னா எப்படி வந்து ஒரு கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அதை ஃபார்ம் வந்து எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே கிளியராகவே வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் கிளியராக இல்லைனா நீங்கள் வந்து வீடியோ வந்து இன்னொரு டைம் நல்லா கிளியராக கேளுங்க. இன்னும் அப்போயும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எஜுகோஸ்ட்டில் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் என்னோடய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஐக்கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி ஆளில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எஸ்பிஓவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எஸ்பிஓவில் கொடுக்குற நிறையா அப்டேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டண்டான நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் வந்து நான் நிறையாவே அப்லோடு பண்ணிட்டு வர்றேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனல் மூலயமா என்னோடய வீடியோஸை வந்து பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வந்து எஸ்பியில் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ வந்து நான் என்னோடய சைட்லேருந்து ஃபுல்லாக எஃபோர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது டவுட்ஸாக இருக்கட்டும், என்னோடய சைட்லேருந்து நான் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.